வெஸ்ட் சென்னையில் போரூரில் வந்து ஐடி பார்க்ஸ் வர்றதுனால அங்கே ப்ரீமியமான அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்து வருது. ஒரு பக்கம் திருமலிசை இங்கேயில் ஆவரேஜ் அப்பார்ட்மெண்ட்ஸ் வருது அப்படின்னா, போரூரை பொறுத்தவரையிலும் அது ஒரு மாடர்ன் சிட்டியாக இப்போ லைக் அண்ணா நகரில் எப்படி இருக்குது அந்த மாதிரி ஒரு சிட்டியாக அந்த பைபாஸ்லாம் வந்ததுக்கப்புறம் வேற ரகமாக வந்து போரூர் மாறிக்கிட்டு இருக்குது. அதுலேயும் ப்ரீமியம் பிளாட்ஸ் வந்து அங்கே அதிகமாக வந்துக்கிட்டு இருக்குது. கேட்டட் கம்யூனிட்டிஸாக இருக்கட்டும், வில்லாஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் டவுன்ஷிப்ஸாக இருக்கும், இங்கெல்லாம் வந்து டிமாண்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது இந்த ஏரியாஸ்க்கெலாம். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, டிமாண்ட் இருக்குது அப்படின்னா என்ஆர்ஐயோட விசிபிலிட்டி அங்கே ஜாஸ்தியாக இருக்கும். சரி, ஓகே. ஸோ டிமாண்ட் இருக்குது, சும்மா தனியாக எம்டி லேண்டாக வாங்கி போட்டு வேறு யாராவது வந்து ஆக்குபை பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை. அப்போ அதுக்கு டிமாண்ட் உள்ள சிட்டி, க்ரோத் ஆகக்கூடிய சிட்டி, அங்கே ஏன் நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ஆர்ஐஸ் அந்த இடத்த டார்கெட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம டேட்டாவில் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். ஸோ ஏன்னா ஒரு சிட்டி ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆன சிட்டியில் கொண்டு போய் முதலீடை வந்து நம்ம ஸ்ட்ரக் பண்ணுறதை விட இனிமேல் டெவலப் ஆக போகிற சிட்டி, ஒரு பெரிய வால்யூம் ரைஸ் ஆகக்கூடிய சிட்டி, அதில் நம்ம முதலீடு பண்ணோம் அப்படின்னா நமக்கு அது ப்ராஃபிட்டபிள் ஒன்று அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டலுக்கு விடலாம், பிரச்சனைகள் எதுவும் வராது. ஏன்னா நெருக்கமாக வீடு இருக்கிறதுனால யாரையும் ஆக்குபை பண்ணிட முடியாது. ஸோ அதனால் ஒரு கேமரா இருந்துச்சுன்னா எங்கிருந்து வேணாலும் பார்த்துக்க முடியும் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது.